கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட என் அன்பான இறை மக்களே, இன்று முதல் நாம் தவக்காலத்தை துவங்குகின்றோம். தவக்காலம் என்று சொன்ன உடனேயே எல்லோருக்கும் ஒரு வருத்தம். உணவருந்தாமலும் மாமிசத்தை உண்ணாமலும் இன்னும் பல்வேறு ஆன்மீக காரியங்களை நம்முடைய இல்லத்திலே நாம் ஏறெடுக்கலாம். இவைகள்லாம் நம்மை கிறிஸ்துவினுடைய அன்பை சுவைக்க, அவருடைய மீட்பு திட்டத்திலே பங்கு பெறுவதற்கான ஒரு வழி என்பதை நாம் உணர வேண்டும். தவக்காலம் தொடங்கிவிட்டாலே அல்லேலூயா என்று சொல்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதில்லை. ஏன் பயன்படுத்துவதில்லை என்று என்றாவது நாம் சிந்தித்திருக்கின்றோமா? அல்லேலூயா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நம்மில் பலருக்கு தெரியும். அல்லல் அப்படின்னா பிரைஸ், லூ அப்படின்னா யூ, யா அப்படின்னா யாவே. யாவே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக என்றுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. இப்படி இந்த அர்த்தத்தை எல்லாம் கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தையை இந்த 40 நாளும் நாம் பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது, வெற்றி வீரரான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது அதனுடைய மகத்துவமான அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்காகவே இந்த 40 நாளும் பயன்படுத்தாமல் நாம் இருக்கின்றோம். எதற்காக தவக்காலம் என்று சொன்ன உடனேயே 40 நாட்கள் என்று நாம் யோசிக்க வேண்டும். 40 என்று சொல்லும் பொழுது விவிலியத்திலே மிகுந்த ஒரு பங்கு அளிக்கின்றது. தொடக்க காலத்துல இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் ஆயிற்று அந்த கானான் தேசத்திற்குள்ளாக வருவதற்கு. கோலியாத்து 40 நாட்கள் இஸ்ரேல் மக்களிடத்திலே சவால் விடுத்தான். தாவீது 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்தார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து தவம் இருந்தார், ஜெபம் செய்தார். ஆகவே இந்த 40 நாட்களும் நமக்கு ஒரு மனமாற அழைப்பு விடுக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த காலத்துல மட்டும் எல்லா விதமான தவ முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்தோம் என்று சொன்னால் அது நல்லதல்ல, அது உண்மையானது அல்ல, நேர்மையானதும் அல்ல, கடவுளுக்கு உகந்ததும் அல்ல. இந்த காலத்துல நாம் மனமாறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை உணர்ந்து இந்த தவ காலத்திலே நாம் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் அதை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு மனமாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் சிறப்பாக இந்த காலகட்டத்திலே நிறைய பேரு காவி உடை மற்றும் ஆடை அணிவது போன்ற ஆன்மீக காரியங்களிலே ஈடுபடுவார்கள். அது மிகவும் நல்லது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் அது போட்டாதான் நேர்மையா இருக்க முடியுமா, அது போட்டாதான் ஆன்மீக காரில் ஈடுபட முடியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் ஒரு சில தவ முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏறெடுக்கும் பொழுது நாமும் மனம் மாறுகிறோம். அதன் வழியாக மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக நாம் இருக்கின்றோம் என்பதை மனதில் கொண்டு இந்த தவக்காலம் ஒரு நல்லதொரு காலமாக நமக்கு அமையட்டும். இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த தவக்காலத்திலே இறையருளை நிறைவாக பெறுவோம். சிலுவை பாதைகளிலே பங்கெடுப்போம். முடிந்த அளவுக்கு தினமும் சிலுவை பாதை மற்றும் ஜெபமாலை ஜெபித்து இறைவனுடைய அருளை நமது வாழ்விலும் நம் குடும்பத்திலும் நம்முடைய சமூகத்திலும் நாம் பெற்றுக்கொள்வோம்.